ஸோ ஆப்ஷன் டி, நான் ஏன் இந்த ஆப்ஷன் டி யூஸ் பண்ணேன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு, என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண ரெஜிஸ்டர்கிட்ட அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, அண்ட் எவ்வளோ நாள் ஆச்சு அது திருப்பி எனக்கு ரிப்ளை வர்றதுக்கு, கிராண்ட் பண்ணாங்களா இல்லையா, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் டி, நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி, other evidence acceptable to the registrar that the applicant comes from English speaking background or can demonstrate they can use English at the level required for the practice in New Zealand. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். லைக் ஆப்ஷன் ஏ, பி, சி அதை யூஸ் பண்ண முடியலன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் மெயினாக இதை யூஸ் பண்ணேன்னா, ஹெச்சிபிசி வச்சுருந்தா மட்டும் போதாது. ஈவன் தோ நான் யூகேல இருந்தாலும், அங்கே போஸ்ட் கிராஜுவேட் வச்சுருந்தாலும், அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபிசியோதெரப்பி குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம் சர்டன் கண்ட்ரீஸ்லேருந்து. நான் ஃபிசியோதெரப்பி பண்ணல, பிகாஸ் ஐ டெட் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். அதனால எனக்கு ஒரு டவுட் வெதர் அக்செப்ட் பண்ணுவாங்களா அதை மாட்டாங்களான்ட்டு. அதனால நான் ஆப்ஷன் டியை யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன்னா, நான் வேலை பார்க்குறத யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் பிஃபோர் சப்மிட்டிங் திஸ் டாக்குமெண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 1.3 years யூகேல. அதனால் அந்த ஐடி கார்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர் அதெல்லாம் சப்மிட் பண்ணேன். தென் போஸ்ட் கிராஜுவேட் என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணேன். தேர்ட் வந்து என்ன சப்மிட் பண்ணேன்னா, நான் பேச்சுலருக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி வச்சுருந்தேன், அதை சப்மிட் பண்ணேன். ஃபோர்த் என்ன ஜஸ்டிஃபை பண்ணேன்னா, நான் என் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு, ஒர்க்கிங்க்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தான் பேசணும், ஏன்னா நான் யூகேல இருக்கனால இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணேன். ரெஜிஸ்டருக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன். ஸோ இன்னொரு என்ன பிரச்சனைனா, ஏன் இதை யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா, இவங்க நியூசிலாந்து இமிக்ரேஷன் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம என்ன தான் யூகேல இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், அயர்லாண்டில் இருந்தாலும், யூஎஸில் இருந்தாலும் பத்தாது. 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களாம். இல்லை 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு கீழே இருந்தால் தே ஓன்ட் அக்செப்ட். அதுதான் நியூசிலாந்து இமிக்ரேஷன் ரூல்ஸு. அதில் 3 சினாரியோ இருக்கும். ஸோ அந்த 3 சினாரியோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து யுவர் சிட்டிசன் ஆஃப் ஒன் ஆஃப் தீஸ் கண்ட்ரீஸ், கனடா, அயர்லாண்ட், யுனைடெட் கிங்டம், யூஎஸ். இந்த 4 கண்ட்ரிலேருந்து சிட்டிசன்ஷிப் இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்க. சினாரியோ 2 என்னென்னா, you have a qualification that is comparable with a New Zealand level 7 bachelor degree gained in Australia, Canada, Ireland, New Zealand, United Kingdom and United States. ஸோ இங்கே குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. சினாரியோ 3 என்னென்னா, யூ ஹாவ் அ குவாலிஃபிகேஷன் தட் இஸ் கம்பேரபிள் வித் நியூசிலாண்ட் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் அட் லெவல் 8. அதுவும் சேம் கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், அவங்க லெவல் 8க்கு ஈக்குவலாக இருந்தால் தே வில் அக்செப்ட். ஸோ இதை நீங்கள் எப்படி இந்த குவாலிஃபிகேஷனை ப்ரூவ் பண்ணலாம்னா, இன்டர்நேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அசஸ்மெண்ட்னு ஒன்று நியூசிலாந்து இமிக்ரேஷனில் இருக்குது. அதுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இல்லாட்டா அவங்கக்கிட்ட செட் ஆஃப் யூனிவர்சிட்டி லிஸ்ட் இருக்கும். அதில் உங்களை யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எக்ஸாம் ஆவீங்க. எக்ஸாம் ஆக முடியலன்னா நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் அசஸ்மெண்ட்டை பண்ணணும். ஸோ அதுதான் மெயின் 3 சினாரியோ. ஸோ நீங்கள் என்ன தான் யூஎஸில், யூகேல 3 வருஷம் 4 வருஷம் இருந்தாலும் யூ ஷுட் ப்ரூவ். ஒர்க் பண்ணாலும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் 5 வருஷத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா. அதுதான் மெயினாக சொல்கிறாங்க. அது எனக்கு புரியல ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிலெல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. ஸோ நான் ஏன் அதை அப்படி சொன்னேன்னா, ஏன்னா யூஎஸ், யூகே, அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா, கனடா இந்த கண்ட்ரிலலாம் நம்ம ப்ரொஃபஷ்னல் ஜாப் மெயினாக பண்ணியிருந்தா அவங்களும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை ஜாயின் பண்ணுவாங்க. ஆனாலும் இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாம் பண்ணணும், இல்லாட்டா வேறு வழியாக ப்ரூவ் பண்ணணும், இதை சிட்டிசன்ஷிப் அது வழியாக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ டக்குன்னு சொல்லிடுறேன் நான் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர், யூகேல நான் வேலை பார்க்குற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர் சப்மிட் பண்ணேன். செகண்ட் வந்து என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை சப்மிட் பண்ணேன். தேர்ட் வந்து என்னோடய பேச்சுலர் டிகிரியோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் இங்கிலீஷ், அதை நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஃபோர்த் என்னோட போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் யூகேல நான் பண்ணது, ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் பண்ணதை சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து என் நேம் போட்டுட்டேன். தென் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல்டர்னேட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எவிடன்ஸ்னு போட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் at physioboard.org.nzக்கு சென்ட் பண்ணிட்டேன். நான் சென்ட் பண்ணி எவ்வளோ நாளில் எனக்கு ரிப்ளை வந்துச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க. கரெக்டாக நான் சண்டே நைட்டு இமெயில் சென்ட் பண்ண நினைக்கிறேன். மண்டே நான் காலையில் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு இமெயில் ரிப்ளை வந்துருந்துச்சு. என்ன வந்துருந்துச்சுன்னா, I have spoken with the registrar regarding your request. He has agreed to up your explanation and provided evidence as proof of English language proficiencyன்னு வந்துருந்துச்சு. ஸோ இதை எதை வச்சு அப்ரூவ் பண்ணாங்கன்ட்டு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச மெயின் ரீசன் என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் சர்ட் யூகேல நான் பண்ணியிருக்கிறத வச்சு அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட், நான் யூகேல வேலை பார்க்குறேன்,
அண்ட் ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸாக வேலை பார்க்குறேன். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ஐடி கார்டெலாம் அனுப்பியிருக்கு. அதை வச்சு சார் அப்ரூவ் பண்ணியிருக்கலாம். எனக்கு கரெக்டாக தெரியல, பட் மோஸ்ட் ப்ராபபிள் ரீசன் வந்து என்னோட போஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த இமெயில் வந்ததுக்கப்புறம் இதுதான் என்னோட மெயின் ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ரிமைனிங் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. இது வந்ததுக்கப்புறம் நான் அதை போய் சர்டிஃபை பண்ணேன். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏபிசி ரெனிவல் போயிட்டு இருந்தனால யூஸ்வலாக அதில் போட்டிருப்பாருங்க டைம் ஃப்ரேம் 1 to 2 வீக்ஸ்ன்னு இருந்துச்சு. பட் 2 வீக்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. நான் அதுக்கு இமெயில் போட்டிருந்தேன் ஃபாலோ அப் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வரதுனால கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் எனக்கு இன்னொரு இமெயில் வந்துருந்துச்சு. என்ன வந்துருந்துச்சுன்னா, நீங்கள் இந்தியாவில் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கீங்க, ஸோ அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் ஆஃப் குட் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிகாஸ் நான் இந்தியாவில் ஐஏபி, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கல. ஒன்லி ஹெச்சிபிசி மட்டும்தான் வச்சுருந்தனால ஹெச்சிபிசியில் மட்டும்தான் நான் சர்டிஃபிகேஷன் ஆஃப் குட் ஸ்டாண்டிங்கை சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், ஐஏபியில் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, நான் அதில் மெம்பராக கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக ஒன் டேயில் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு மெயின் இது நம்ம என்ன பண்ணணும்னா, ஏபிசி ஆனுவல் ப்ராக்டிசிங் சர்டிஃபிகேட். அதுதான் ரொம்ப மெயின். நம்ம நியூசிலாண்டில் கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஏபிசி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் ஒன் டே வேலை பார்த்தாலும் ஏபிசி இல்லாமல் யூ கான் ப்ராக்டிஸ் ஹியர். ஸோ நான் ஏபிசி எப்படி அப்ளை பண்ணேன், அதுக்கும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தேன். நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. Thank you so much for watching this video. If you have any doubt regarding registration, New Zealand board, or என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். Thank you.